என்னன்னா அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரமிக்க வைக்குது. அட்லியோட எஃபர்ட். ஆமா, பார்த்தா ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கா. ரொம்ப மெனக்கடல் தெரியுது. சாதாரணமாலாம் வராது அந்த ரிசல்ட். இப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காம நான் பாராட்டணும். பிரமாதமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்க பசங்க ஜெயிச்சு இந்த மாதிரி அதுவும் இந்த ஸ்கேலுக்கு வர்றப்ப ஒரு அது எப்படி ஃபீல் ஆகுது? கண்டிப்பா நம்ம பையன் வந்து ஒரு விஷயம் சாதிச்சுட்டு எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா ஒரு அதே சந்தோஷம். இல்ல நம்மள அவங்க பிளேஸ்ல வச்சு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம இந்த ஏஜ்ல அவங்க ஒண்ணு பேசுறாங்க, நம்ம இந்த ஏஜ்ல என்ன பேசணும், அதே தானே பேசணும், அதுதானே இவன் பேசுறான்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அதுல உங்களுக்கு ஒரு போ காய் போல இல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அப்படித்தானே இருக்காங்க. நம்ம அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோமோ அதே தான் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் கொஞ்சம் மாறி இருக்கலாம், கொஞ்சம் ஆக்சென்ட் மாறி இருக்கலாம், அவ்வளவுதான் தவிர. ஸோ அப்போ நமக்கு இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் வந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன வந்தது, இப்போ அவங்க சொல்லும் போது அவங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற தெளிவு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை விட நம்ம பண்ணதை விட இன்னும் பெஸ்ட் என்ன பண்ணலாம், சுத்தி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது இல்லாம ஒண்ணு என்ன பண்ணலாம்னு போது மேபி அப்படி வந்துருதோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுது. வந்து இதை பண்ணணுன்ற உந்துதல், இதெல்லாம் தவிர்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் புதுசா ஒண்ணு என்ன பண்ணலான்ற ஒரு உந்துதல் தான் நம்ம நவுத்திட்டு போயிட்டே இருக்கு. மேபி அந்த உந்துதல் கரெக்டா நம்மள இன்னும் கொஞ்சம் ஆடா தள்ளுதா என்னன்னு தெரியும். கம்ப்ளீட் யூத் ஃபில்ம் அடுத்து எப்ப எடுப்பீங்க? எதுங்க கம்ப்ளீட் யூத் ஃபில்ம், ஒரு பாய்ஸ் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி செட்டப்கான. ஏன்னா அப்படி வேறு மொழிகள் எல்லாம் அந்த மாதிரியான படங்கள் வருது. ஒரு ஃபுல்லா ஒன்லி கேர்ள்ஸ் மூவி எல்லாம் வந்து அவர் ஒரு 10 ஹீரோயினே கிடையாது, ஒரு 5-6 பசங்க சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு படம் இருக்கு. சங்கர் படம் அல்லாத ஒரு சங்கர் படம் எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ எனக்கு ஒரு லைன் அப்லாம் கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இல்ல அதுக்கு நடுவுல நம்மள மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு ஹிட் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், நடுவுல கூட பண்ணிடலாம். உங்களுடைய இப்ப சீக்வலுக்கு வந்ததுனால கேட்கிறேன். ஏன்னா எந்திரனும் சீக்வல் ஆயிடுச்சு, இப்போ இந்தியனும் சீக்வல் ஆயிடுச்சு. இந்தியாவோட 2 பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள். வேற என்ன படத்தை சீக்வல் பண்ணலான்னு உங்களுக்கே தோணிருக்கு உங்களுடைய படங்கள்? இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் முதல்வன் சொல்லுவேன். ஐ மீன் அந்த பீரியடில் ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்த எல்லாருக்குமான பெரிய ரெஃபரன்ஸ் அது. தெரிஞ்சோ தெரியாமலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, நாங்கள் கவனிப்போம். அதில் அர்ஜுன் உட்காந்துருக்க போஸ்டரை நிறைய இன்டர்வியூஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நான். ஏன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ், அந்த புகழேந்திங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னால் அந்த இங்கிலீஷ் படத்தில் தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கலாம், அந்த ரீரியலிஸ்டிக் இமேஜ்லாம் வந்துச்சு. பீயிங் அ ஜேர்னலிஸ்ட் எனக்குலாம் வந்து முதல்வன் படம் வந்து அப்படி ஒரு ஃபீல். என்னுடைய பர்சனல் சாய்ஸ் தான் முதல்வன் 2 அப்படின்னு நான் நினைப்பேன். அது மாதிரி உங்களுடைய தாட்ல இருக்கக்கூடிய சீக்வல் என்ன உங்க படங்கள்ல? அப்படி எதுவும் இல்லைங்க. என்னன்னா இப்போ நான் பண்ண படங்களே ரொம்ப கம்மி. 31 இயர்ஸ் ஆனா கூட பண்ண படங்கள் ரொம்ப கம்மி. 14 படம். இன்னும் நிறைய 16 படம் வரும். இதோட இது 2 சேர்த்து கேம் சேஞ்சர் அண்ட் பார்ட் 2 சேர்த்தா இன்னும் விதவிதமா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னன்னா ஒவ்வொரு படமும் வந்து இவ்வளவு காலகட்டம் எடுத்துக்குது. முடிஞ்சா வருஷத்துக்கு 2 படம் பண்ண முடியுதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஆமா, அது என்னன்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட் அப்படின்னும் போது அதை கொண்டு வரதுக்கு உண்டான, அதான் சொன்னேன், மினிமம் 1.5 இயர்ன்றது என்னையும் அறியாம 2, 2.5, 3 வருஷம் ஆயிடுது. அப்படிங்கும்போது நான் இன்னும் புதுசா பண்ணதான் விரும்புவேனே தவிர சீக்வல் பண்றதுலாம் வந்து அவ்வளோ வந்து ஏன்னா வேற ஒண்ணு காமிக்க முடியுது. எல்லாமே ஓப்பன் சீக்ரெட், எல்லாரும் பார்த்தாச்சு. இதுல என்ன இருக்கு புதுசா? ஆனா வேற ஒரு இப்போ இந்தியன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சொன்னேன் இல்லையா, திருப்பி எப்போ நியூஸ் பேப்பர் பார்க்கும் போதும் இப்போ தாத்தா வந்தா நல்லா இருக்கும், அந்த உணர்வு வந்ததுனால தான் இதை நான் வந்து அந்த புஷ் இருந்ததுனால. ஆமா, அதனால தான் நான் அந்த பார்ட் 2 நான் பண்ணேன். அப்படி ஏதாவது ஒரு என்னுடைய படங்கள் வந்து திருப்பி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன முட்டுச்சுன்னா நான் பண்ணுவேன். மற்றபடி ஐ ப்ரெஃபர் த ஃப்ரெஷ் ஒன்லி.